வணக்கம் நண்பர்களே. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் குரூப் 2, குரூப் 4, குரூப் 1 எல்லா கிளாஸுமே வந்து பயங்கர ஒரு பரபரப்பாக போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கு மத்தியில் இப்போ நம்ம ஒரு குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வர இருக்குது அப்படிங்கிற ஒரு ஆங்கிளில் நம்மளோட ப்ரிப்பரேஷன் பயங்கரமாக ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜில் போயிட்டுருக்கு. அப்போ இதுக்கு மத்தியில் நம்ம வந்து கொஞ்சம் ஸ்கூல் புக்கோட மேக்ஸ், ஸோ நம்ம வந்து மேக்ஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ அவுட் ஆஃப் 25 ரொம்ப முக்கியம் நமக்கு தெரியும். இப்போ லாஸ்ட் 2 இயர்ஸோட கொஷின் பேப்பர் நம்ம வந்து சால்வ் பண்ணோம். எப்படிலாம் சம்ஸ் கேட்டிருந்தாங்க, எந்த புக்கிலேருந்து கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ என்ன பார்க்குறோன்னா, ஒரு டைம் ஒரு ஸ்கூல் புக்கிலேருந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிற விஷயத்த நம்ம இப்போ பார்க்குறோம். அதில் முதலாவதாக நம்ம பார்க்குறது வந்து நம்ம 6th புக்கோட ஃபஸ்ட்டு டைம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம இது சம்மந்தமான புக்கில் இருக்கக்கூடிய சம்ஸு கொஷின் எப்படி கேட்கலாம் அது மாதிரியான ஆங்கிளில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அப்போ இதில் வந்து 2 விஷயம் இருக்குது. இதில் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த டைம் 1லேருந்து அரௌண்ட் வந்து 25க்கு ஒரு 3 கொஷின்லேருந்து 4 கொஷின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி ஒரு விஷயம் இதில் இருக்குது. பார்க்கலாம். எஸ்சிஆர்டியோட 6th டேர்மோட ஃபஸ்ட்டு இது எப்படி இருக்குன்னு. அப்புறம் இந்த டாப்பிக்கை பொறுத்தவரை முதல் பருவத்தில் என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, நமக்கு தெரியும் நம்பர்ஸ், த ஹோல் நம்பர், ரியல் நம்பர் அதெல்லாம் மாதிரி இருக்குது. அப்புறம் வந்து அல்ஜிப்ரா, இயற்கணிதம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், இது நம்ம பார்க்குறது தான் ஆல்ரெடி. அப்புறம் புள்ளியியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது. அது போக வந்து தகவல் செயலாக்கம், சார்ட் இருக்கு, டேட்டா அனலிட்டிக்ஸ்னு சொல்லுவோம், அது இங்கே இருக்குது. ஸோ இது மாதிரியான டாபிக் தான் நம்மளோட பருவம் 1ல் இருக்குது. அப்போ நீங்கள் எல்லா எக்ஸாம்ஸ்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எண்கள் அதுலேருந்து ஒரு சம்ஸ் இருக்கும். அது போக வந்து இந்த தகவல் செயலாக்கம், இன்ஃபர்மேஷன், அதுலேருந்து ஒரு கொஷின் இருக்கும். பார்த்துருப்போம். கட்டமாக போட்டு இதில் எத்தனை கட்டம் இருக்குதுன்னு கேட்பாங்க. இல்லைனா பார்த்து ஒரு செவ்வகம் இல்லைனா ஒரு முக்கோணத்தை கொடுத்துல எத்தனை முக்கோணங்கள் இருக்குதுன்னு கேட்பாங்க. இது மாதிரியான சம்ஸு இங்கே இருக்குது. அது போக இந்த தரவு இதெல்லாம் இந்த சம் இதில் இங்கே இருக்குது. அப்போ ரேஷியோவில் ஒரு கொஷின் எப்போவுமே கேட்டுருவாங்க. ஸோ அரௌண்டு இந்த ஒரு 5 டாப்பிக்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 3லேருந்து 4 கொஷின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இந்த ஒரு இடம் இருக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாம். ஓகே, அப்போ நம்ம அடுத்து பார்க்க விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இது நம்ம எண்கள் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்கள் அப்படின்னா நமக்கு தெரியும் 1, 10, 100 நமக்கு தெரியும். இப்போ எத்தனை டிஜிட் இருக்குதுன்னு பார்ப்போம். 1, 10, 100, 1000, 10,000 அப்படி நம்ம சொல்கிற விஷயத்தை தான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். ஸோ இதில் நம்ம வந்து தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா 10 மில்லியன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த 10 lakhs வரைக்கும் நமக்கு தெரியும், எல்லாருமே இதை போட்டுருவோம். அப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த லேக்ஸ், அப்புறம் இந்த மில்லியன், இந்த பில்லியன், இது நமக்கு தெரியும். சரியா? அப்புறம் இந்த 10 மில்லியன் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 7 0. ஸோ ஜஸ்ட் லைக் என்ன நமக்கு க்ரோரை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 மில்லியன் சொல்கிறோம். க்ரோரை தான் 10 மில்லியன் சொல்கிறோம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 10 crore அது நம்ம போட்டுருவோம். அது 100 மில்லியன். மில்லியன் அப்படிங்கிறது ஸோ அரௌண்டு நமக்கு 7 0. மில்லியனுங்கிறது நமக்கு 7 0. இப்போ அடுத்து என்னது 100 மில்லியன், அடுத்து பில்லியன், அடுத்து 10 பில்லியன். இந்த க்ரோர் நமக்கு தெரியும், 10 lakhs வரைக்கும் நமக்கு தெரியும். அது 1 crore, 10 crore, 100 crore இதை நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம் ஈஸியாக. ஆனால் 1 crore தான் நம்ம என்ன சொல்கிறோம், 10 lakhs தான் நம்ம என்ன சொல்கிறோம், மில்லியன் சொல்கிறோம். 10 lakhs தான் நம்ம மில்லியன் சொல்கிறோம். அடுத்து க்ரோரை 10 மில்லியன் சொல்கிறோம். க்ரோர் 10 அப்படின்னா நமக்கு வந்து ஜீரோஸ் வந்து ரொம்ப முக்கியம். அப்போ மில்லியன் அப்படின்னா நமக்கு வந்து ஸோ இங்கே 6 zeros இருக்குது. ஸோ அடுத்து நமக்கு 10 மில்லியன் அப்படின்னா நமக்கு வந்து 7 zeros இருக்குது. ஸோ 100 மில்லியன் அப்படின்னா நமக்கு 8 zeros இருக்குது. பில்லியன் அப்படின்னா நமக்கு வந்து 9 0. 10 பில்லியன் அப்படின்னா நமக்கு வந்து என்ன பண்ண வேண்டியதான், 10 0 தூக்கி போட வேண்டியதான், முடிஞ்சு போச்சா? ஸோ இது நமக்கு ஒரு முக்கியமான விஷயம். ஸோ மில்லியன் அப்படிங்கிறது நமக்கு 6 zeros இருந்தால் மில்லியன், 10 மில்லியன், 100 மில்லியன், 1000 மில்லியன். அப்போ நம்ம மில்லியனுங்கிறதுக்கு 6 0 தெரிஞ்சால் போதும். அதுக்கடுத்து ஒரு 0 நம்ம ஈஸியாக ஆட் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு வந்து இதை தெரிஞ்சிக்க வேண்டியது மில்லியன்னா என்ன, 10 மில்லியன்னா என்ன, பில்லியன்னா என்ன, அது அடுத்த விஷயம். ஆனால் மில்லியன் மாதிரியே பில்லியன், அப்புறம் 100 முடிஞ்ச பிறகு ஒன்று என்ன பேரும் வருது, 100 எடுத்து லேக்ஸ் போகும், தௌசண்ட்ஸ் போகும். அங்கே ஆனால் அப்படி போகாமல் இங்கே எப்படி போகுதுன்னா பில்லியன், 10 பில்லியன் போகுது. அப்போ நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது மில்லியன் எம் அப்படின்னா நமக்கு 6 zeros இருக்கும். பில்லியன் அப்படின்னா நமக்கு 9 zeros இருக்கும். சரியா? இதான் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது. இதில் நம்ம இதான் பார்க்குறோம். முதல் வீடியோ பொறுத்தளவில் முக்கியமான விஷயம் இது. நம்ம அதே தான் நம்ம தமிழில் கொடுத்துருக்குறோம். மில்லியன் அப்படின்னும் இதை நம்ம பில்லியன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுதான் நம்ம அங்கே கொடுத்ததான் இப்போ நம்ம தமிழில் பேசியிருக்கிறோம். ஓகே, தமிழ்லேயே நம்ம கோடி, 10 கோடி, 100 கோடி, 1000 கோடின்னு சொல்லுவோம். ஸோ இங்கேயா இருந்தால் 100, 1000 அடுத்து நேர மில்லியன், 10 மில்லியன், 100 மில்லியன் முடிஞ்ச பிறகு நேராக பில்லியனுக்கு போயிடுறோம். ஓகே, ஸோ இதில் நம்ம
பில்லியனுக்கு எத்தனை ஜீரோ, மில்லியனுக்கு எத்தனை ஜீரோ, அதான் பார்க்குறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா எந்த ஒரு சம்ஸ்லேயுமே இது மாதிரியான ஒரு விஷயங்கள் என்ன தொடரி முன்னி அப்படி சொல்லுவோம் என்ன. அப்போ வந்து சக்ஸஸர் அடுத்து தொடரி முன்னி நமக்கு வந்து நம்ம என்னென்னா ஒன்று முன்னாடி ஒன்று பின்னாடி. இப்போ நடு வேல்யூ எக்ஸாக இருக்குன்னா தொடரி அப்படின்னா இதுக்கு அடுத்த நம்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக X+1 இருக்கும். முந்தின நம்பர் ப்ரொசீடிங் அப்படின்னு சொல்ல முடியா, முந்தின ப்ரொசீடர் அவன் என்ன சொல்கிறாங்கன்னா -1. இப்போ இதுதான் நமக்கு வந்து முக்கியமான மிட் நம்பர். ஸோ இது தொடரினோ இதை முன்னின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கடுத்து நம்ம என்ன சொல்கிறோம்னா போர்ட் மாஸ்ன்னு சொல்லுவோம். அதான் நம்ம இங்கே பிட் மாஸ்ன்னு சொல்கிறோம். போர்ட் மாஸ் என்ன. அப்போ ஒரு சிம்பிளிகேஷன் ஒரு சால்வ் பண்ணும்போது முதல்ல நம்ம போர்ட் மாஸ் அப்படிங்கிற ரூலை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். போர்ட் மாஸ் அப்படின்னு சொல்கிறத நம்ம இங்கே பிட் மாஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? இப்போ அடுத்து நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அடைப்புக்குறி. முதல்ல வந்து என்ன பண்ணுறோன்னா ஒரு சிம்பிளை பொறுத்தளவில் முதல்ல எப்போவுமே ஒரு அடைப்புக்குறி இருந்தால் அதுதான் வந்து முதல்ல ஃபோக்கஸ் பண்ணணும். ஒரு சிம்பிளிகேஷன் ஒரு சுருக்கிற சம் இருக்குது அப்படின்னா முதல்ல நம்ம என்ன பண்ணணும், ஒரு அடைப்புக்குறியான சம்மை தான் முதல்ல செய்யணும். அடுத்து வகுத்தல் இருக்கும், அடுத்து பெருக்கல் இருக்கும், அடுத்து கூட்டல் கழித்தல். இந்த ஆர்டரில் தான் சம்மை எப்போவுமே நம்ம செய்யணும் அப்படிங்கிறத இங்கே நம்ம பார்க்குறோம். சம் எப்படி இருக்குன்னா இப்படி கொடுத்துருப்பாங்க 22 + 8 × 4 அப்படின்னு இருக்கும். இப்போ நமக்கு என்ன தோணுன்னா இதை கூட்டுறதுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 22யும் 8யும் கூட்டி 30, 3 நாங்க 12, 120ன்னு சொல்லி டக்குன்னு இப்படி எழுதிடுவோம். அப்போ அப்படி கிடையாதுங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். அப்போ என்ன சொல்கிறாங்க, முதல்ல பெருக்கலுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அப்போ பெருக்கல் 8 × 4 32 இது கூட கூட்டினா தான் ஆன்சரே தவிர 120 கிடையாது. அப்போ இந்த போர்ட் மாஸ் ரூலில் நம்ம வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் இதுதான் நம்ம பார்க்கணும். இப்போ இதில் ப்ராக்கெட் இருக்குன்னு வச்சுக்கோமே, அப்போ நீங்கள் போட்டது கரெக்டு. அப்போ ப்ராக்கெட் முதல்ல என்ன பண்ணுறோம், நம்ம இது ரெண்டையும் கூட்டுறோம் ப்ராக்கெட் இருக்கிறதுனால. அதுக்கு பிறகு என்ன பண்ணுறோம், பெருக்கல். அப்போ நம்ம இந்த சீக்வன்ஸ் ரொம்ப முக்கியம். ப்ராக்கெட், வகுத்தல், பெருக்கல், கூட்டல், கழித்தல். இந்த ஆர்டரை தான் நம்ம எப்போவுமே சால்வ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். இதுதான் நம்ம சம்மா பார்க்குறோம். என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்குறோம். சரியா? Valli and her 4 friends went to the buttermilk shop. Each had a cup of buttermilk paid 30 rupees அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அதே நம்ம இங்கே தமிழ்லேயும் பார்ப்போம். வள்ளி அவளது 4 தோழிகளும் கடைக்கு சென்று ஒவ்வொரு கோலை மோர் குடித்தார்கள். ஒரு மோரின் விலை 6 என நினைத்து வள்ளி கடைக்காரரிடம் 30 ரூபாய் கொடுத்தாள். ஆனால் கடைக்காரர் மோரின் விலை 2 அதிகரித்து விட்டது என கூறி மேலும் 2 என மொத்தத்தில் 32 கொடுத்தாள். ஆனால் கடைக்காரர் 40 ரூபாய் கேட்டார். இதில் யார் கோருவது சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ வள்ளி என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா 30 ரூபா கொடுத்தாங்க. கொடுத்து முடிச்சுட்டு 30 ரூபாய் கொடுத்துட்டு வந்துட்டான். இல்லை எனக்கு இன்னும் 2 ரூபா வேணும்னு கேட்குறாரு. ஸோ இந்த 2 ரூபா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு கப்புக்கு 2 ரூபான்னு கேட்குறாரு. ஆனால் இந்த அம்மா என்ன பண்ணது, மொத்தத்தில் 2 ரூபா கொடுத்துட்டு கிளம்பிடுச்சு. அப்போ யார் சொன்னது இதில் வந்து கரெக்டு அப்படின்னு கேட்குறாங்க. பாருங்கள், அந்த அம்மா வந்து 30 ரூபா எப்படி கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் தோழிகள் போகிறாங்க இல்லையா, ஒரு பிள்ளை கொடுத்தோன்னா அப்புறம் வந்து சரி 6 ரூபா நினச்சி குடிச்சிட்டாங்க, 30 ரூபாய் கொடுத்துட்டு வந்துட்டாங்க. சரி, அப்போ இப்படி தான் கொடுத்துருக்காங்க. வள்ளி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 4 தோழிகளா 5 தோழிகளா, சரி 4 ஃப்ரெண்ட்ஸு, ஒரு மோரோட விலை வந்து 6 ரூபா. அப்போ இதில் ஒரு 5 பேர் போகிறாங்கன்னு வச்சுக்கோமே. சரியா? இப்போ 5 பேர் போகிறாங்கன்னா ஒரு கப்பு 6 ரூபா. 5 பேர் போனாங்கன்னா 30 ரூபா. 2 ரூபா எக்ஸ்ட்ரா ஆகிட்டுன்னு சொன்னாலும் 2 ரூபா கொடுத்துட்டாங்க. அவர் அந்த ஆங்கிளில் சொல்லலை. அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு கப்போட விலை 2 ரூபா கூட்டுன்னு சொல்கிறாரு. அப்போ 6 ரூபா நினச்சி குடிக்கக்கூடாது, கூட ஒரு கப்புக்கு 2 ரூபா கூட்டணும். அப்போ 5 பேர் போயிருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்கும், நமக்கு ஒரு கப்புக்கு 2 ரூபா கூட்டினா 8 ரூபான்னு ஆயிருக்கும். ஸோ 5 பேர்னா 40 ரூபா ஆயிருக்கும். 40 தான் சரியான விடை. என்ன அப்போ நம்ம இந்த மாதிரி கன்ஃபியூஷன் வர்றதுக்கு தான் என்ன செய்கிறோம், ப்ராக்கெட் யூஸ் பண்ணுறோம். ப்ராக்கெட் அப்படின்னு சொல்லும்போது 5 பேர் சரி 6 ரூபா நினச்சி குடிச்சிட்டாங்க. இல்லை 6 ரூபா கிடையாது, 2 ரூபா கூட. அப்போ 2 ரூபா கூடன்னா 6 ரூபா மாதிரி எவ்வளோ மாறுது, 8 ரூபாயாக மாறுது. அப்போ ஒரு மோர் 6 ரூபாய் இருந்த மோர் 8 ரூபாயாக மாறிச்சுன்னா 5 × 5. ஸோ எவ்வளோ, 40 ரூபா கொடுத்துருக்கணும். மொத்தத்தில் அவர் 2 ரூபா கேட்கல, ஒரு கப்புக்கு 2 ரூபா கேட்டிருக்காரு. அதான் நமக்கு இதில் பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம். சரியா? அடுத்தது இந்த ப்ராக்கெட் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்த்துருக்கோம். அப்போ நான் சொன்னேன் இல்லையா, இப்போ நமக்கு கை துருத்துருன்னு வரும்போது என்ன செய்வோம்னா
இந்த இடத்துல பாருங்கள் +2 × 8. இந்த வகுத்தில் பார்த்து யோசனையாக இருக்குன்னா இப்படி எழுதிடணும். வகுத்தில் பெருக்கலாம் மாற்றி தலைகீழ் எழுதிடணும். வகுத்தில் பெருக்கலாம் மாற்றி தலைகீழ் எழுதிடணும். இப்போ நமக்கு பார்த்தோன்னா என்ன தோணுன்னா டக்குன்னு இது வேகமாக கூட்டிடணும் அப்படி தோணும். லைனாக சிம்பிளாக பண்ணிடலாம். முதல்ல சம்ம எழுதணும். 24 + 2 × 8 வகுத்தல். அப்போ இதை நம்ம இது கேன்சல் பண்ணுறோம். இதை கேன்சல் பண்ணிங்கன்னா எத்தனை டைம்ஸு? 4 டைம்ஸ். ஓகே. அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்? 4 × 2 8. அப்போ 24 8 24 + 8 என்ன இருக்குது? -1 இருக்குது. முடிஞ்சா? அப்போ இதை கூட்டி கழித்து எழுத வேண்டியதான். அப்போ 8 4 32 1 போச்சுன்னா 31. முடிஞ்சுதா? அப்போ நம்ம இந்த இடத்துல நம்ம அப்படியே டக்கு டக்குன்னு கூட்டிகிட்டு போயிடக்கூடாது, அதுதான் முக்கியம். ஸோ நம்ம முதல்ல வந்து வகுத்தல், பெருக்கல், கூட்டல், கழித்தல் அந்த ஆங்கிலம் செய்கிறதுனால வகுத்தில் பார்த்தா பெருக்கலாக மாற்றி அடிச்சிடுறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ராக்கெட் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம இந்த ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், இங்கே 2ன்னு கிடைக்கும். இந்த ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் 18ன்னு கிடைக்கும். அடுத்து இந்த ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் 16ன்னு கிடைக்கும். அப்போ இது 16, இது 18, இங்கே -2. அப்போ இங்கே என்ன ஆயிரும்னு பார்த்தீங்கன்னா அந்த 20 அப்படியே இருக்கும், ப்ளஸ்ஸு இந்த ப்ராக்கெட்டோட வேல்யூ 16, இதோட வேல்யூ 18, இதோட வேல்யூ 2. அப்போ இந்த இடத்துல நம்ம 18 - 2 16, 16 + 16 16 + 16 32. ஸோ கூட்டினோன்னா 52. புரிஞ்சுதா? இப்போ ப்ராக்கெட்டை முதல்ல பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வகுத்தலில் இருக்குது ப்ராக்கெட்டு 2, பெருக்கல்ல இருக்குது 18, பெருக்கல்ல இருக்குது 16. அப்போ இதை நம்ம ஈஸியாக மைனஸ் பண்ணுறோன்னா 16 + 16 32, 32 + 20 52. அப்போ நம்ம முதல்ல ப்ராக்கெட்டை தான் முடிக்கணும். வகுத்தல், பெருக்கல், கூட்டல், கழித்தல் இந்த ஆர்டரை தான் நம்ம சம எப்பவும் செய்யணும் அப்படிங்கிறது நம்ம இங்கே பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம். த ஹோல் நம்பர், முழு எண் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நம்ம இங்கே பார்க்குறோம். நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். ஓகே. அப்போ இந்த இடத்துல த ஹோல் நம்பரில், முழு நம்பரில் இருக்கக்கூடிய மிகச்சிறிய எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா 0. அது இது நேச்சுரல் நம்பர், அதில் இருக்கக்கூடிய இயல் எண் சின்ன நம்பர் என்னது? 1. அப்போ இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். கொஸ்டினில் கேட்கலாம், திடீர்னு ஒரு கோடிட்டிடங்கள் மாதிரி ஒரு வேலை கொடுத்துட்டு ஸ்மாலஸ்ட் நம்பர் என்னவாக இருக்கலாம் அப்படின்னா இங்கே நம்ம ஹோல் நம்பர் கேட்டால் 0, இங்கே கேட்டால் நமக்கு என்னது? 1. இதுக்கு வந்து தொடரி, முன்னாடி உள்ள நம்பர் பின்னாடி உள்ள நம்பர் உண்டா? உண்டு. முன்னாடி போனால் -1, பின்னாடி போனால் 1, +1 -1 எடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி இங்கேயும் முன்னாடியும் போய்க்கலாம், பின்னாடியும் போய்க்கலாம். அதான் கேட்குறாங்க, தொடரி இருக்கா? இருக்குது. 1க்கு முன்னே இருக்கா? 2க்குமே இருக்குது. அந்த 1க்கு முந்தின நம்பர் கிடையாது. ஏன்னா இந்த ஹோல் நம்பர் ஸ்டார்ட் ஆகுது 0வில் ஸ்டார்ட் ஆகுது. நேச்சுரல் நம்பர் அது 1ல் தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ முந்தின நம்பரு கிடையாது. இது ரொம்ப ஒரு முக்கியமான கொஸ்டின், சரியா? அப்போ இந்த இடத்த பொறுத்தளவில் இந்த ஹோல் நம்பருக்கு ப்ரிஃபிக்ஸ் அஃபிக்ஸ் முன்னாடி பின்னாடி நம்பர் உண்டு, ரெண்டுமே உண்டு, சரியா? ஆனால் அந்த நேச்சுரல் நம்பருக்கு என்ன இருக்காது? 1 இருக்கும். அடுத்த நம்பர் 1 2 3ன்னு போயிடும். என்ன இருக்காது? முன்னாடி நம்பர் இருக்காது. ஏன்னா ஸ்மாலஸ்ட் நம்பரு இயல் நம்பரில் முதல் நம்பர் என்ன தான்? 1 தான். ஸோ அதனால் இங்கே நமக்கு இந்த நம்பர் கிடையாது, பின்னி நம்பர் கிடையாது. அப்போ ஒரு முழு எண்களோட பண்புகள், த ஹோல் நம்பர் எப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிறத இப்போ நம்ம இங்கே பார்க்குறோம். த ஹோல் நம்பரானது எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்களேன், இந்த கூட்டல் மற்றும் பெருக்கலின் பரிமாற்ற பண்பு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. A + B எப்படினாலும் கூட்டிக்கலாம். இந்த இடத்துல அதுதான் அவங்க சொல்ல வராங்க. இந்த முதல் பாயிண்டை பொறுத்தளவு என்ன சொல்ல வராங்கன்னா, A + Bன்னு கூட்டினாலும் B + Aன்னு கூட்டினாலும் என்ன ஆகாது? அந்த பண்பு, த ஹோல் நம்பரோட பண்பு மாறவே மாறாது, சரியா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிளாக 5 + 4ன்னு கூட்டினாலும் 9 தான், 4 + 5ன்னு கூட்டினாலும் 9 தான். இப்போ அதோட பண்பு மாறவே மாறாதுங்கிறது தான் நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். அதே மாதிரி பெருக்கலாக இருக்கலாம். இதே விஷயம் அப்படி பெருக்கலாக இருந்தால் கூட A × B இருந்தாலும் B × A இருந்தாலும் ஒரே தான். படத்துக்கிட்ட போத்திக்கினாலும் போத்திக்கிட்டு படுத்துக்கலாம், அதே தான் வரப்போகுது அப்படிங்கிறத இங்கே சொல்கிற கதை. அப்போ 5 × 4 20 தான், 4 × 5 என்னது தான்? 20 தான். அதோட பண்பு எப்பவுமே எப்போ இருக்கும்? ஒரே மாதிரி தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. இப்போ அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூட்டல் பெருக்கலின் சேர்ப்பு பண்பு. அப்போ இந்த அடிஷன் சப்ராக்ஷன் பண்ணும்போது 2 இருந்தால் பிரச்சனை இல்லை. இப்போ 3 இருக்கும் பட்சத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் நம்ம. என்ன அப்போ இந்த இடத்துல A + B C, அதே மாதிரி இங்கே பாருங்கள் A, இது எப்படினாலும் நமக்கு அடிஷனல் சப்ராக்ஷன் அப்படி தான் இருக்க போகுது.
ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. அதே மாதிரி இங்கே பாருங்கள் A இன்ட்டு பி பி இன்ட்டு சி. அப்போ எப்போவுமே நமக்கு இந்த மாதிரி எண்களை பொறுத்தாலும் நமக்கு வந்து என்னங்கிறது பிரச்சனையே கிடையாதுன்னு சொல்கிறான். A + B 3ஐயும் கூட்ட தான் போகிறோம், சிம்பிள். அப்போ அதே தான் 3ஐயும் பெருக்க தான் போகிறோம், எப்படினாலும் ஒன்று தான். இது 2 பெருக்கிட்டு அதை பெருக்கினாலும், அது 2 பெருக்கி இதை பெருக்கினாலும் ஒரே ஆன்சர் தான் இருக்கும். இங்கே பாருங்களேன் 2 + 3 + 4 இப்படி கூட்டினாலும் இதை தனியாக வச்சுட்டு அதை 2 கூட்டிட்டு கூட்டினாலும் ஒன்று தான். இங்கேருந்து கூட்டிகிட்டு போனால் அதே ஆன்சர் தான், இங்கேருந்து கூட்டினா அதே ஆன்சர் தான். அதே மாதிரி 2 × 3 × 4 ABC வழியாக போனாலும் CBA வழியாக இருந்தாலும் பெருக்கல் பலனானது எப்படி தான் இருக்கும், ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறது இந்த 2வது பண்பில் பார்க்குறோம். கூட்டல் மற்றும் கழித்தல் மீதான பெருக்கல். இப்போ அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா A × B + C × B = B. அதாவது நம்ம காமனாக எடுப்போம் இல்லையா, அதாவது இப்படி இருக்கும் 2 × 4 இது ஒரு நம்பர் ப்ளஸ் 2 × 5 இப்படி இருக்கும். அப்போ நம்ம என்ன செய்வோம்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 காமனாக இருக்கிறதுனால இப்போ பாருங்களேன், இதை பெருக்கி பார்க்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை பெருக்கி பார்க்கும்போது 8, இதை பெருக்கி பார்க்கும்போது 10, அப்போ 2ஐயும் கூட்டி 18ன்னு சொல்லுவோம். இது சின்ன நம்பர் ஆகும்போது நம்ம பெருக்கிறோம், பெருசாக இருந்தால் மாட்டிக்குவோம். அதனால் என்ன செய்கிறாங்கன்னா இந்த காமனாக இருக்கிற 2ஐ வெளியில் தூக்கிட்டு உள்ளே என்னது இருக்குது 4 + 5 இருக்குது. இங்கே பாருங்கள் 2 × 4 இந்த இருக்குது, 2 × 5 இந்த இருக்குது. இதை என்ன பண்ணிடுறாங்க, காமனாக இருக்கிற நம்பரை வெளியில் தூக்கிடுறாங்க. அப்போ அவங்க B இங்கேயும் காமன் இங்கேயும் காமன், அதனால் பிஏ காமனாக தூக்கிட்டு பெருக்கலான்றாங்க. அப்போ 2 காமனாக இருக்குன்னா 2 வெளியே தூக்கிட்டு 4 × 5 எவ்வளோ 20 இப்படியும் நம்ம பெருக்கலாம் அப்படிங்கிறது இங்கே சொல்லப்பட்ட கதை. அடுத்தது ஐடி அடிஷ்னல் மல்டிபிகேஷன், கூட்டல் மற்றும் பெருக்கலுக்கான சமணி எப்படி இருக்குன்னா 9 + 0 9 + 0னா எவ்வளோ தான் 9 தான். ஆனால் இங்கே 1 × 1னா அதே நம்பர் திருப்பி கிடைக்குண்ணா. அப்போ அந்த பெருக்கல் வந்து இது ரொம்ப ஒரு முக்கியமான வழியிலான பாயிண்ட். அப்போ நம்ம இங்கே பார்க்க வேண்டியது இதை பொறுத்தளவு ஒன்றும் A + B கூட்டினாலும் B + A கூட்டினாலும் A × B பெருக்கினாலும் B × A பெருக்கினாலும் இப்படி தான் இருக்க போகுது, ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனோட மாற்றங்கள் எதுவும் இருக்காதுன்னு பார்க்குறோம். இது வந்து ஒரே நம்பர் இங்கேயும் இருக்குது அங்கேயும் இருக்குன்னா காமனாக வெளியில் எடுத்து நம்ம பண்ணுவோம். அதே மாதிரி இங்கே நம்ம பெருக்கலாங்கிறதையும், இங்கே ஒரு எண்ணை 0ல் கூட்டினா அதே எண்ணை திருப்பி கிடைக்கிறதும், ஒரு நம்பரை 1ஆல் பெருக்கினா அதே நம்பர் தான் திருப்பி கிடைக்குங்கிறத இங்கே பார்க்குறோம். இப்போ அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா A × ஒரு நம்பரை 0ஆல் பெருக்கினா கண்டிப்பாக ரிசல்ட்டு 0வாக தான் கிடைக்கும். ஒரு நம்பரை 0ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா வரையறுக்கப்படவில்லை, அப்படி அந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்படிங்கிறது தான் எனது இதுக்கான சூத்திரங்கள். அப்போ இந்த ஹோல் நம்பரோட பண்புகள் வந்து இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத இதை நம்ம பார்க்குறோம். இது நம்ம பேசிக்காக சிம்பிளிஃபிகேஷன் போடுறப்ப இது நமக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி வந்து ஒரு போர்ட் மாஸ் ரூல் பிட் மாஸ் ரூல் பார்த்தோமோ அதே மாதிரி இதுவும் நமக்கு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா அல்ஜிப்ரா இயற்கணிதம் பற்றி நம்ம பார்க்கலாம். சரியா, அப்புறம் நமக்கு இதே நம்பர் தான் இந்த பேட்டர்ன் இந்த நம்பர் ஆப்ரேஷன் எண் செயலில் உள்ள அமைப்புகள் எப்படி இருக்குன்னா n × n × 1 ஒரு நம்பர் 1ஆல் பெருக்குன்னா அதே தான் கிடைக்கும். இதான் 1 என்ன சொல்லுவோம், கான்ஸ்டன்ட் டிஃபால்ட் அப்படி சொல்லுவோம். இப்போ அங்கே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிட்ட அங்கே கூட்டாலும் இங்கிட்ட பெருக்கினா எப்படி வரும் ஒரே மாதிரி வரும்னு சொன்னோம். ஆனால் இங்கே பாருங்கள் இது ஓகே, A + B கூட்டாலும் B + A மாற்றி கூட்டாலும் ஓகே தான் வந்துடும். ஆனால் இங்கே அப்படி வருமானா வராது. பாருங்களேன், ஏயோட வேல்யூ 12, பியோட வேல்யூ 6 இருக்குன்னு வச்சுக்கோமே. இது ஏயோட வேல்யூ, இது பியோட வேல்யூ. ஓகே, அப்போது ஏயோட வேல்யூ 12, பியோட வேல்யூ 6ஆக இருந்தால் கழிச்சா 6 கிடைக்கும். அதே மாதிரி B - A வருதுன்னு வச்சுக்கோங்க, B வந்து 6 12, அப்போ ரிசல்ட் என்ன ஆயிரும் மைனஸாக மாறிடும். அப்போ இது ரெண்டும் ஒன்று கிடையாது. அடிஷன்ஸ் பெருக்கல்ல வரும்போது ஒரே மாதிரி இருக்கக்கூடிய வேல்யூவானது எதில் வராது, கழித்தலில் அதே மாதிரி வருவதற்கான வாய்ப்பு இருக்காதுங்கிறத நம்ம இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஓகே, அல்ஜிப்ராவில் அடுத்தது நமக்கு வழக்கமான ஒரு பேசிக் ரூல் தான் நம்ம வந்து இங்கே கொடுத்துருக்கோம். கன்வெர்ட்டிங் த அல்ஜிப்ரா ஸ்டேட்மெண்ட் வர்சஸ் த வெர்பல் ஸ்டேட்மெண்ட். சரியா, எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். இயற்கணித கூற்று மற்றும் வாய்மொழி கூற்றுனா M+14 அப்படின்னு நம்ம சொல்கிறத எம்முடன் நாளை அதிகரிக்க சொல்லுவோம் இல்லையா, மோர் அதிகமாக இருக்கிறது குறைவாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறத என்ன சொல்கிறாங்கன்னா இயற்கணித கூற்றுப்படி 4 கூட்டு அப்படின்னா வாயாளத்தில் என்ன சொல்லலாம் 4 கூடுது அதிகரிக்குது 14 அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இங்கே வந்து நம்ம குறையுது மைனஸ் பண்ணால் குறையுதுன்னு சொல்லுவோம், இதை X - 4ன்னு சொல்லுவோம். அடுத்தது இங்கே 3 × Y அப்படின்னாலும் 3Y அப்படின்னாலும் ஒன்று தான். அப்போ இங்கே என்ன சொல்லுவாங்கன்னா 3 மற்றும் ஒயின் பெருக்கற் பலன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம சம் செய்யும்போது நம்ம பார்த்தோன்னா ஐடியா கிடைக்கும். இதை வச்சு நம்ம பெருசாக நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். பின்னாடி வர சம் பார்க்கும்போது இதில் நமக்கு ரொம்ப பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ண்ணே. ஸோ இதுவும் வந்து இங்கிலீஷ் டிகிரிஸ் தான், அதே தான் இங்கேயும் இருக்குது. ஸோ அடுத்தது நம்ம வந்து ஒரு பேசிக்கான ரூல் இங்கே நம்ம பார்க்குறோம். சரியா, இதை நம்ம தமிழ்லையும் நம்ம பார்க்கலாம்.
மாறி என்பது வெவ்வேறு எண் மதிப்புகளை ஏற்கும் அளவீடாகும். சரியா? நமக்கு ஒரு வேல்யூ தரலன்னா என்ன பண்ணிடணும், எக்ஸ்னு வச்சுக்குவோம், இல்லை ஏன்னு வச்சுக்குவோம், அது மாதிரி இங்கே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறான். மாறிலி என்பது ஒரு நிலையான மதிப்பை ஏற்கும் எண்ணுறுப்பு எழுத்துறுப்பு ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஏபி அப்படின்னு எடுக்கக்கூடிய வந்து ஏதாவது ஒரு நம்பர்ஸாக இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். நடைமுறை சொல்லில் உள்ள தொடர்பு வெளிப்படுத்த மாறிகளை பயன்படுத்திக்கிறோம். ஏதாவது ஒரு நம்பர் நமக்கு தெரியலன்னா அது எக்ஸு அப்படின்னு எடுத்து நம்ம பயன்படுத்திக்கலாம். எண்ணியல் மற்றும் வழியில் உள்ள பல்வேறு விதிகளை பொதுப்படுத்தி வெளிப்படுத்த மாறிகள் பயன்படுத்தலாம். இது சும்மா ஒரு பேசிக்காக எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இங்கே நம்ம பார்த்த விஷயங்கள் என்னென்னா, ஒரு பில்லியன்னா என்ன, மில்லியன்னா என்ன, இதெல்லாம் வந்து நமக்கு எத்தனை ஜீரோஸ் இருக்கும் அப்படிங்கிற விஷயம் பார்க்குறோம். அப்புறம் வந்து ஒரு பேசிக்காக ஒரு சுருக்க சம்ம பொறுத்தவரை எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு பிட் மாஸ் ரூல்னால் என்ன, அப்புறம் வந்து ஒரு ஹோல் நம்பர்னால் எப்படி இருக்கும், ஹோல் நம்பர் சின்ன நம்பர் என்ன, நேச்சுரல் நம்பர் சின்ன நம்பர் என்ன அப்படிங்கிற விஷயத்த நம்ம இதில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஒரு பேசிக்கான சின்ன விஷயங்களை நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ அடுத்தது பார்க்கலாம். அடுத்த டாபிக் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சார்ட்டு, தரவுகள், அந்த மாதிரி வந்து இன்ஃபர்மேஷன் அப்படின்னு ஒரு டாபிக் பார்த்தோம்னா அதுதான் இங்கே இருக்கக்கூடிய டாபிக். அப்போ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 டைப்பில் வெரைட்டி ஆஃப் புக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் என்ன மாதிரி புக்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நகைச்சுவை புக்கு, புதிர் தீர்த்தல், புதினங்கள் படித்தல், கதை புக்கு, பாட புக்கு. இப்போ இந்த டேட்டா வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். இது வந்து ஃப்ளோ பார்த்திங்கன்னா 2, 4, 6, 8 போது சில நேரம் இங்கே 5, 10, 15 போகலாம், 50, 100, 115 போகலாம். ஸோ இந்த வேரியேஷன் என்ன இருக்குன்னு பார்க்கணும். ஏன்னா அந்த சார்ட்டு மிட்டில் நிற்கும் சில நேரம், இந்த 4, 6க்கும் 4க்கும் நடுவில் நிற்கும். அப்போ 5 எடுக்கணும். அப்போ இதை மட்டும் நம்ம பார்த்துக்கணும். அப்போ ஒரு கேப் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ இடையில 4 இருக்குன்னா இடையில 5 இருக்குது, 6 இருக்குன்னா இடையில கேப் இருக்குது, 7 இருக்குன்னு அர்த்தம். சரியா? இது சம்மந்தமாக கேள்விகள் கேட்குறதா எப்படி கேட்கலாம் அப்படின்னு பார்க்குறோம். எந்த செயல்பாடு அதிகமான புக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்குறான். யூசேஜ் அதிகமாக இருக்கக்கூடிய புக்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இதுதான் ஹைட்டாக இருக்குது. ஸோ இதுதான் அதிகமான புக்கு. ஸோ இங்கே 8 இருக்கிறதுனால இதோட வேல்யூ எவ்வளோ இருக்க போகுது, 8. அப்போ அதிகமாக யூஸ் பண்ணுற புக்கு என்ன புக்கு, ஸ்டோரி புக், கதை புக்கு அதிகமாக யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்குறோம். அடுத்து புதிர்களை தீர்ப்பதில் ஈடுபடும் மாணவர்களின் மொத்த எண்ணிக்கை. புதிர்களை தீர்ப்பது அப்படின்னு ஒரு புக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த இருக்குது புதிர்களை தீர்ப்பது அப்படின்ட்டு இருக்கு. அப்போ இந்த நடுவால் வர்றதுனால எவ்வளோ இருக்க போகுது, 7 இருக்க போகுது, 7. புதிர்களை தீர்ப்பது படிக்கிறவங்க 7. அப்போ இங்கே என்ன சொல்லுவான்னு பார்த்தீங்கன்னா, சில நேரம் மேலே இங்கே வந்து தௌசண்ட்ஸில் இருக்குது, நாங்கள் ஜீரோவெல்லாம் விட்டுட்டு போட்டிருக்கோம், நீங்கள் ஜீரோ சேர்த்துக்கோங்க, லட்சங்களில் மதிப்பீடுக அப்படி சொல்லுவான். அப்போ நம்ம வந்து என்ன பண்ணோம், முட்டை சேர்க்கணும். அப்போ 2 லட்சம்னா எத்தனை முட்டை, பில்லியனா என்ன, ட்ரில்லியன் இப்போ தான் நம்ம பார்த்தோம். அப்போ இதெல்லாம் நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும், மறந்துடக்கூடாது. ஏன்னா ஆன்சர் 7ன்னு போட்டு 3 ஜீரோ, 7ன்னு போட்டு 2 ஜீரோ, 7ன்னு போட்டு 5 ஜீரோ, 7ன்னு போட்டு 7 ஜீரோ போட்டு வச்சுருவோம். அப்போ இங்கே 1000, லேக்ஸா, க்ரோராங்கிற விஷயம் நமக்கு இங்கே புரியும். அதுதான் இங்கே ரொம்ப முக்கியமாக பார்க்கக்கூடிய விஷயங்கள். கதையோ அல்லது பாடங்களையோ படிப்பவர்கள் மொத்த எண்ணிக்கை என்ன, கதைகளையோ அல்லது பாடங்களையோ, கதைகளை என்ன அப்படின்னா என்ன இருக்குது, 8. பாட புத்தகம்னா இந்த இருக்குது எவ்வளோ, 4. இப்போ 2ஐயும் சேர்த்து கேட்டிருக்கான். 2ல் எது இருந்தாலும் பரவாயில்ல அல்லது 2 நாளும் பரவாயில்லன்னு சொல்லிட்டான். குறைந்த எண்ணிக்கை இருக்கிற ரொம்ப லீஸ்ட் சின்ன நம்பர் இந்த இருக்குது, எனது பாடநூல் புக்கு படிக்கிறது தான் கம்மி, அது உண்மை தானே, 4 அப்படின்ட்டு இருக்கு. ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா நகைச்சுவை புத்தகங்கள் படிக்கிற மாணவர்கள் கேட்டிருக்காங்க. இந்த இருக்குது இதுதான் நகைச்சுவை. ஸோ இந்த நடுவில் இருக்கிறதுனால இது எவ்வளோ இருக்க போகுது, 5 இருக்க போகுது. இவ்வளோதான். இந்த படத்தை பார்த்து அப்படியே ஆன்சர் போட்டுடலாம். இதில் மேக்ஸிமம் இந்த 1000, lakhs, crore அது வந்தால் மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. இதிலே பார்த்திங்கன்னா அடுத்த வெண்டைகளாம் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா, இது ப்ராபபிலிட்டி பேஸில் இருக்குது. ப்ராபபிலிட்டி பார்க்கணும் இல்லையா, அது மாதிரி இருக்குது. இப்போ என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, ஒரு செப்டம்பர் மாதத்தில் 4 சீசன் கொடுத்துருக்காங்க. ஒன்று வெயில், வறுத்தெடுக்கிற வெயில். இன்னொரு நாள் வந்து மேகமூட்டத்தோடு காணப்படுது அப்படின்ட்டு இருக்கான். 3வதுன்னா ஃபுல்லாக மேகமூட்டம் தான், இருட்டு கும்மிருட்டு, நைட்டு மாதிரி பகலில் இருக்குங்கிறது தான் மேகமூட்டமாக இருக்குன்னு சொல்கிறான். அடுத்து மழை பிச்சு எடுத்துருச்சு அப்படிங்கிறது. 4 டைப் ஆஃப் கிளைமேட்ஸ் இங்கே இருக்குது அப்படிங்கிறத இந்த நம்ம சார்ட்டில் பார்க்குறோம். கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாள்காட்டியை கவனித்து வானிலையின் வகைகள் என்னென்னு கேட்டிருக்கான். அப்போ நிகழ்தகவு அப்படின்னு சொல்லியிருக்கான். அதனால் மொத்தம் 4 கிளைமேட்டு, 4ல் 1 இருக்கும். ஸோ 4ல் 1/4. 4 கிளைமேட்டில் ஒரு சான்ஸ் இருக்குது, ஒரு சான்ஸ் மழை பெய்ய ஒரு சான்ஸ் தான் இருக்குது, மேகமாக இருக்க ஒரு சான்ஸ் தான் இருக்குது, பார்ட்லி மேகமாக இருக்க ஒரு சான்ஸ் தான் இருக்குது, வெயில் அடிக்க ஒரு சான்ஸ் தான் இருக்குது. ஸோ அவுட் ஆஃப் 4ல் ஒரு சான்ஸ் 1. எத்தனை நாட்கள் மேகமூட்டமாகவோ அல்லது பகுதி மூட்டமாகவோ, அல்லதுன்னா 2ஐயும் நம்ம ஆட் பண்ணிக்கணும்.
அல்லதுனா ஆட் பண்ணிக்கணும். நல்லா கவனிக்கணும். ஆர் அப்படின்னு என்ன பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கணும். அண்ட் அப்படின்னு சொல்லுவான். சரியா? அப்போ என்ன பண்ணணும், நம்ம மைனஸ் பண்ணணும். இதுதான் இந்த நிகழ்தகவோட கூடிய முக்கியமான விஷயம். இதில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா அல்லது அப்படின்னு சொல்லுவான். ஆர்னால் நம்ம வந்து ப்ளஸ் பண்ணிப்போம். இதுக்கு அடுத்து 2 விஷயம் இருக்கும். ஏன்னா ஆண்ட்டு இந்த மாதிரி இருக்கும். ஸோ ஒன்று நம்ம வந்து மைனஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னு நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். எத்தனை நாட்கள் மேகமூட்டமாகவோ அல்லது மேகமூட்டமாகவோ பகுதி மூட்டமாகவோ, சரியா, மேகமூட்டமாக இருக்கணும் இல்லைன்னா பகுதி மேகமூட்டமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ நமக்கு இந்த 2 டைப் ஆஃப் செஷன், சரியா? அப்போது அதை நம்ம இங்கே கால்குலேட் பண்ணி போட்டுக்க வேண்டியதான். ஸோ இங்கே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இருக்குது பார்ட்லி அப்படின்னு சொல்லும்போது இந்த பார்ட்லி வந்து 1, வேறு இந்த ஒன்று 2, இங்கே ஒரு பார்ட்லி 3, அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 4, 5, 6. சரி, அப்போ பார்ட்லி வந்து ஒரு 6 இருக்குது. அடுத்து மேகமூட்டம் அப்படின்னா இந்த இருக்குது, மழை பெய்யாமல் இருக்கணும் மேகமூட்டமாக, சரியா? அப்போ 1, இங்கே ஒரு 2, 3, இங்கே மழை பெஞ்சிட்டு இது எடுக்கக்கூடாது. இப்போ இது 4, 5, இது 2 மழை பெஞ்சிட்டு எடுக்கக்கூடாது. இங்கேயும் மழை பெஞ்சிருச்சு. அப்போது இங்கே பார்த்திங்கன்னா 6, இங்கே 7, 8, இங்கே 2 மழை பெஞ்சிருச்சு. ஸோ 8 அல்லது இதாக இருக்கலாம், அல்லது அதாக இருக்கலாம். ஸோ மொத்தம் நமக்கு 14 சான்ஸ் இருக்குது. ஸோ 14. அடுத்தது எத்தனை நாட்கள் மழை இருக்காது அப்படின்னு சொல்கிறோம். சொல்லிவிட்டு இரு வழிகளையும் விடை காணுங்கன்னு சொல்லியிருக்காங்கண்ணே. மழை இல்லாமல் இருக்கான சான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 விஷயம் இருக்குது. ஒன்று என்ன பண்ணலான்னா, இந்த மழை இல்லைல்ல, இங்கெல்லாம் மழை இல்லை, 1, 2, 3, 4, 5, 6 கூட்டி போகிறது 1. இன்னொன்று மொத்தம் 30 நாள், செப்டம்பர் மாதத்தில் 30 நாள் மழை பெய்யறதுக்கான சான்ஸு. மழை பெஞ்சது எத்தனை நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெய்னிங் டே என்னைக்கெல்லாம் இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் தேதி மழை பெஞ்சிருக்கு, 15ஆம் தேதி மழை, 16ஆம் தேதி மழை, 17ஆம் தேதி மழை, 3 நாள் தொடர்ந்து அடமழை, அதுக்கடுத்து 28 மழை, 29 மழை. அப்போ ரெய்னிங் வந்து 1, 2, 3, 4, 5, 6 6 நாள் தான் பயங்கரமாக மழை பெஞ்சிருக்கு. 30 நாளில் 6 நாள் மழை பெஞ்சால் மழை பெய்யாமல் இருக்கிறதுக்கான சான்ஸ் எத்தனை இருக்குது? 24 நாள் மழை பெய்யாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம இங்கே பார்க்குறோண்ணே. அடுத்து சூரிய ஒளிமிக்க நாட்கள், மழை நாட்களும் உள்ள வித்தியாசம். அப்போ மொத்தம் மழை நாட்கள் வந்து நம்ம இப்போ தான் பார்த்தோம். மழை பெஞ்சது வந்து மொத்தம் 6 நாள் மழை பெஞ்சதாக பார்த்துருக்கோம். அவன் என்ன கேட்டிருக்கான்னா 2க்குள்ள வித்தியாசம் கேட்டிருக்கான். வெயில், பயங்கர வெயில் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 10 நாள். அப்போ 10 நாள் பயங்கர வெயில், 6 நாள் மழை. ஸோ 2க்குள்ள வித்தியாசம் கேட்டிருக்கான் 4. ஓகேவா? இப்போ நமக்கு கேட்ட கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா சூரிய ஒளிமிக்க நாட்களும் மழை நாட்களும் உள்ள விகிதம் கேட்டிருக்கான். ஸோ விகிதம் வித்தியாசம் கிடையாது, விகிதம் கேட்டிருக்கான். அப்போ நம்ம அது ஒரு 10 நாள், இது ஒரு 6 நாள். எது முதல்ல கேட்டிருக்கானோ அதான் வந்து முதல்ல எழுதணும். ஸோ நமக்கு முதல்ல வந்து சூரிய ஒளி கேட்டிருக்கான், அது 10 நாள், மழை வந்து 6 நாள். ஸோ விகிதம் கேட்டிருக்கான். ஸோ இதை நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணிக்கலாம். ரேஷியோனாலே நம்ம கண்டுபிடிச்சி எழுதிட்டு சிம்ப்ளிஃபை பண்ணுவோம். இதை சிம்ப்ளிஃபை பண்ணோம் அப்படின்னா என்ன வரப்போகுது? 5:3 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? இதுதான் நமக்கு கேட்டிருக்கான். அடுத்தது பார்க்கலாம். அடுத்து வந்து ஒரு 2 கொஸ்டின் கண்டிப்பாக எல்லா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கோணம், ஒரு சதுரம், ஒரு செவ்வகத்தை கொடுத்துட்டு எத்தனை கட்டம் இருக்குது, எத்தனை முக்கோணம் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லுவான். ஸோ அதில் உள்ள ஷார்ட்கட்ஸை நம்ம இப்போ பார்ப்போம். பார்த்தோன்னா இது நம்ம முடிஞ்சிடும். அடுத்து பார்க்கலாம். நமக்கு எல்லா எக்ஸாம்லேயும் ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குது, எத்தனை ஸ்கொயர் இருக்குது, எத்தனை ரெக்டாங்கிள் இருக்குது, இந்த மாதிரி ஒரு கேள்வி வந்து கண்டிப்பாக இது இல்லாத கொஸ்டின் பேப்பரே இல்லை அப்படி சொல்லலாம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில். அப்போ கிட்டத்தட்ட இதில் ஒரு 3 மாடல் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயரு, ரெக்டாங்கிள் அண்டு ட்ரையாங்கிள் அண்ட் ஸ்டார், அப்படி நமக்கு வந்து ஒரு 4 டைப் இருக்குது. அதை பார்த்துட்டோன்னா நமக்கு வந்து இது ரொம்ப சிம்பிளாக சால்வ் பண்ணலாம். இதுக்கு வந்து ஒரு லாஜிக் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 வந்து நம்ம இங்கே டிஃபால்ட்டாக வச்சுக்குவோம். வந்து நம்ம இங்கே டிஃபால்ட்டாக வச்சுப்போம், சரிங்களா? இப்போ அடுத்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 இப்படி இருக்கும்.
இதை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்ம இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிட்டே போகணும். இந்த 1 + 2 இங்கே 3, இங்கே 3 + 3 9, மல்டிப்ளை பண்ணக்கூடாது, ஆட் பண்ணணும். ஓகே, அப்போ நமக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ரோவில் 3க்கு அடுத்து நமக்கு 6, அடுத்து இந்த 6 + 4 வந்து 10, இந்த 10 + 5 வந்து பார்த்திங்கன்னா 15, 15 + 6 வந்து பார்த்திங்கன்னா 21, இப்படி இருக்கும் நமக்கு. ஓகே, இது போதும், நமக்கு மேக்ஸிமம் வந்து இவ்வளோ தான் இருக்கும், நம்ம ஆட் பண்ணிட்டே போகலாம், இது போதும். அப்போ நம்ம இந்த 1 கீழே எழுதிக்கிறோம், 2 3 4 5 6 மேலே ரோல் எழுதிக்கிறோம். என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிராஸாக நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். சரியா, இந்த 1 + 2 3, 3 + 3 6, 6 + 4 10, 10 + இப்படி நம்ம இந்த கிராஸ் ஆட் பண்ணி இங்கே வச்சுருக்கோம். ஓகே, இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஃபார்மேட்டில் போடலாம். இதை நம்ம வந்து ரொம்ப சிம்பிளாக சால்வ் பண்ணோம் அப்படின்னா என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, இதை மட்டும் நம்ம கால்குலேட் பண்ணிக்குவோம். சரியா, 1 2, அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3, அது மாதிரி இங்கே பாருங்கள் 1 2 3 4, இது 3 நம்ம எப்படி அப்ரோச் வரணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம இங்கே பார்க்க போகிறோம். சரியா, இப்போ நம்ம என்ன செய்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 1 2 மட்டும் இருக்கிறதுனால இந்த 2 மட்டும் எடுத்துக்கிறோம். 1 2 இருக்கிறதுனால இந்த 2 மட்டும் எடுத்துக்க போகிறோம். அப்போ எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 1 3 அகைன். அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது எதை மட்டும் பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா 1 3 1. அப்போ நமக்கு வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு 4 இருக்கும். இப்போ இது பார்ப்போமே, பாருங்க இங்கே நமக்கு 1 3 6 எடுத்துகிட்டு, அப்போது நம்ம இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டாக தெரியணும் அப்படின்னா இந்த ஒரு லாஜிக் நம்ம ப்ரேம் பண்ணியிருக்கோம். இதே லாஜிக்கை அப்படியே நம்ம கீழே எழுத போகிறோம், வேறு ஒன்றும் இல்லை என்ன. ஸோ அடுத்த லேயராக இந்த 1 3 6 10 15 21 இந்த லேயர் அப்படியே எழுதி வச்சுக்கோம். சரியா, இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள், இனிமேல் ஒரே ஸ்டெப்பு தான், முடிஞ்சு போச்சு. பாருங்களேன், இந்த 2 இருந்துச்சுன்னா இந்த 2 மட்டும் எடுத்துக்கிறோம், அவ்வளோதான். சரியா, அப்போது நம்ம இந்த இடத்துல ஆட் பண்ணும்போது இதை மட்டும் ஆட் பண்ணிடலாமா, 3 + 4 + 1 5, முடிஞ்சு போச்சு வேலை. அடுத்தடுத்து சின்ன சின்ன லாஜிக் இருக்குது, பார்க்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 3 இருக்கிறதுனால இந்த 3 எடுத்துக்கிறோம், 1 3 6 அகைன் 1 3. சரியா, இதை எப்படி ஆட் பண்ணணும்னா நமக்கு வந்து 3 வந்ததுனால இந்த 1 2 3 இந்த லேயர் அப்படியே எடுத்துட்டோம். இந்த ஃபஸ்ட் ரோ அப்படியே ஆட் பண்ண போகிறோம், 6 + 3 + 1 10. இந்த ரோ எப்படி ஆட் பண்ணணும்னா ஆல்டர்னேட் ஆட் பண்ணணும், முதல் டிஜிட் எடுத்துக்கணும், அடுத்து எடுத்துக்கூடாது. அப்போ இந்த இடத்துல நம்ம 3, அப்போ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா 13. சரியா, இதை பாருங்கள் நல்லா புரியும் நமக்கு. 1 2 3 4 வந்ததுனால 4 வரைக்கும் எடுத்துக்கணும். அப்போ எப்படி இருக்கும் பாருங்கள், 1 3 6 10, அப்புறம் இங்கே 6 3 1 இப்படி இருக்கா. அப்போ இதை எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 + 16 19 20, இந்த மேல் ரோட வேல்யூ 20. இங்கே எப்படி எடுத்துக்கணும், ஆல்டர்னேட்டாக எடுத்துக்கணும். அப்போ இதை எடுத்துக்கணும், இதை எடுத்துக்கக்கூடாது, இதை எடுத்துக்கணும். அப்போ இங்கே ஒரு 7. ஸோ ஆன்சரோட 27. ஓகேவா, அப்போ நம்ம இதில் நல்ல கவனிங்க, இன்னொரு டைம் சொல்கிறேன். நம்ம முதல்ல என்ன பண்ணுறோம், 1 2 3 4 லேயர் எழுதிக்கிறோம். இதை வந்து 1 3 இது 2 ஆட் பண்ணுறோம், 3 6 10 15 21 எழுதியாச்சு. இதே லேயரை அப்படி இங்கே பிளாங்க் விட்டுட்டு இதை அப்படியே திருப்பி அந்த செட் ஆஃப் நம்பரை எழுதுகிறோம். சரியா, எவ்வளோ பெரிய வந்தாலும் நம்ம செய்யலாம் ஈஸியாக. அப்போ 2 1 2 இருக்குன்னா இந்த 2 லேயரை மட்டும் எடுக்கணும். இது 2 ஆட் பண்ணுறோம், 3 + 1 4 4 + 1 5 முடிஞ்சு. இங்கே நம்ம வந்து பாருங்கள் 3 இருக்கிறதுனால 1 3 6 1 3 எடுத்தாச்சு. அப்படியே ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணும்போது அல்டர்னேட்டாக எடுக்கணும். இந்த மேலே உள்ள வேல்யூ அப்படியே எடுத்துக்கணும், டினாமினேட்டர் வேல்யூ அல்டர்னேட்டாக எடுக்கணும். இப்போ 6 + 3 9, 9 + 1 10. அதே நேரத்தில் இங்கே 3 அடுத்ததை எடுக்கக்கூடாது, அல்டர்னேட்டாக எடுக்கிறதுனால. அப்போ நம்ம இங்கே 3 மட்டும் தான் எடுக்க முடியுமா, அப்போ 10 + 3 எவ்வளோ வந்துடும், 13. அதே மாதிரி இங்கே பாருங்கள், இங்கே 4 இருக்குது. அப்போ 1 2 3 4 இது வரைக்கும் நம்ம எடுப்போம். ஸோ 1 2 3 4 இங்கே அப்படியே ரிவர்ஸில் இருக்கும். அப்போது மேலே உள்ள ரோ எல்லாத்தையும் ஆட் பண்ணணும், பண்ணியாச்சு 20. கீழே உள்ள ரோவில் என்ன பண்ணுவோம், அல்டர்னேட் ஆட் பண்ண சொன்னேன். ஸோ இது வராது. ஸோ 6 + 1 7. ஸோ ஆன்சர் 27. ஓகே, சரி. இப்போ அடுத்தது நம்ம ஸ்டார் வச்சு பார்க்கலாம். இந்த ஸ்டாரில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5. அப்போ நமக்கு இந்த 5 ஸ்டார்ஸ் இருக்கிறதுனால கண்டிப்பாக இதில் 5 இருக்கும். இது போக இதை ஆட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், இதில் ஒரு 5 1 2 3 4 5. ஸோ இது ஒரு 5. ஸோ இது நம்ம சிம்பிளாக ஆட் பண்ணியே போட்டுடலாம் 10 அப்படின்னு. இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம நம்பரிங்லேயே போட்டுடலாம், 1
2 3 4 5 6. ஓகே, இது போக பார்த்திங்கன்னா வெளியில் ஒரு 2 ட்ரையாங்கிள் இருக்குது. அதை அப்படியே எடுத்துட்டோம் அப்படின்னா 6 + 2 எவ்வளோ வரப்போகுது 8. முடிஞ்சுதா? சிம்பிளாக போட்டுடலாமா? இதை நம்ம கால்குலேட் பண்ணியே போட்டுடலாம். இப்போ இந்த மாதிரி இதெல்லாம் மட்டும் நம்ம கொஞ்சம் பாயிண்ட் வச்சு கால்குலேட் பண்ணோன்னா போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ 2 டைப் தான் இதில். அதனால் நீங்கள் கூட மண்டல ஏற்றிக்கலாம். 2 தான். ஒன்று கேட்டால் 10, இன்னொன்று கேட்டால் 8. முடிஞ்சு போச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது. இந்த ஸ்கொயர் டைப்பை பொறுத்தளவில் நம்ம செய்ய வேண்டிய வேலை ஒன்றுமே இல்லை. 1 2 3 4 4 இருந்துச்சுன்னா 4 × 2 8 தான் ஆன்சர். முடிஞ்சு போச்சு. இங்கே 1 2 3 4 5 6 7 8 இருந்துச்சுன்னா 8 × 2 16. முடிஞ்சு போச்சா? அப்போ எத்தனை இருக்குதுன்னு பார்த்துட்டு அதை என்ன பண்ணிட வேண்டியதான், 2ஆல் மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். இவ்வளோ தான் வேலை. சரியா? அப்புறம் நமக்கு இது எது கேட்டாலும் அப்படி தான். எத்தனை இருந்தாலும் ஒரு நம்பரை போட்டுட்டு 2ஆல் மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். அப்போ இங்கே பார்த்திங்கன்னா இந்த இடத்த பொறுத்தளவில் நமக்கு வந்து ஆல்ரெடி இதே தான் 8 × 2 தான். இதுக்கே சேம் தான் பாருங்கள். ஆனால் இடையில ஒரு கட்டாக வந்துருக்கு. அப்போது இது ஒரு 8 × 2, நடுவில் ஒரு பாக்ஸ் வந்ததுனால அது ஒரு 8 × 2. அப்போ இது ஒரு 16, இது ஒரு 16, எவ்வளோ 32. 2 கட்டம் அதே தான் சேம். நடுவில் மட்டும் ஒரு லேயர் இல்லாமல் இருக்குது. அந்த லேயர் இங்கே ஆட் பண்ணோன்னா எவ்வளோ வந்துடும் நமக்கு 32. இது நமக்கு முக்கியமானது. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அடுத்தது இது மாதிரி வந்தால் ஈஸியாக போட்டுடலாம். இது மாதிரி பாருங்களேன். அப்போ இங்கேயும் 1 2, இங்கேயும் 1 2, இங்கே பிரச்சனை இல்லை. அப்போ சில இடத்துல 1 2 3 இருக்கும், ஆனால் இங்கே 2 தான் இருக்கும். சில இடத்துக்கு 1 2 3 4 இருக்கும், இங்கே 3 இருக்கும். அப்போ அந்த மாதிரி கன்ஃபியூஷனாக நிறைய இருக்கும். அப்போ இது என்ன செய்யணும், இந்த மாதிரி மாடல் வந்தால் இது எப்படி கிராஸ் மல்டிப்ளை, இதை கிராஸ் மல்டிப்ளை. இதை கிராஸ் மல்டிப்ளைனா 2 × 2 4 + 1 × 1 1. ஸோ எவ்வளோ 5. முடிஞ்சுதா? அதை நம்ம 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் கூட எடுத்துக்கலாம். அதேமாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதை நம்ம எப்படி எழுதணும்னா 1 2 3, இங்கே 1 2 3. முடிஞ்சுதா? அப்போ 3 3s 9, 2 × 2 4, 1 × 1 1. ஸோ எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 14. முடிஞ்சுதா? அப்போ இந்த இடத்துல நம்ம அப்படி கிராஸாக ஸ்கொயர் பண்ண வேண்டியதான். இங்கேயும் நமக்கு பிரச்சனை இல்லை. 1 2 3 4, 1 2 3 4. அப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா 4 4s 16, 3 3s 9, 2 2 4 1. 16 20 29 30. இப்போ இந்த மாதிரி ஏரியாவில் பிரச்சனையே கிடையாது. அங்கேயும் 2 out of 2, இங்கேயும் 3 out of 3, இங்கேயும் 4 out of 4. 4க்கு 4 3க்கு 3 2 2 இருந்ததுனால ஜாலியாக போட்டாச்சு. ஆனால் சிக்கல்கள் எங்கே இருக்குன்னா இந்த மாதிரி இடத்துல இருக்குது. அப்போ இங்கே பாருங்கள் 1 2 3 4, ஆனால் இங்கே 1 2 3 தான் இருக்குது. ஓகேவா? அப்போ இந்த மாதிரி இடத்துல நம்ம இதை கிராஸாக மல்டி பண்ண போகிறோம். இதை கிராஸாக மல்டி பண்ணோன்னா 12 ப்ளஸ்ஸு இதை கிராஸாக மல்டி பண்ணோன்னா 6 + 2. ஓகேவா? 1 × 2 2. அந்த 1 நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஸோ இங்கே 18 + 2 எவ்வளோ இருப்போகுது 20. அப்போ அன்ஈவனாக இருக்கிறது அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயர் அப்படியே பக்காவாக 3 3 4 4. அங்கே 4 ரோவும் 4 காலமும் 4, ரோவும் 5 காலமும் 5, பிரச்சனை இல்லை. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6, இங்கே 1 2 3 4 தான் இருக்குது. ஓகே, அப்போ நம்ம என்ன செய்கிறோன்னா இந்த ரெண்டையும் மல்டி பண்ணுறோம். 6 × 4 24, 5 × 3 15, 4 × 2 8, 1 × 3 3. ஓகே, முடிஞ்சதா? ஆட் பண்ணிடலாமா? அப்போ நமக்கு ஆட் பண்ணோன்னா 9 12 20 0 2. ஸோ எவ்வளோ இருப்பது 50 வந்துடுமா? அவ்வளோதானா? அப்போ அடுத்தும் இதே மாதிரி பார்க்கலாம். அப்போ இந்த மாதிரி அன்ஈவன் ஸ்கொயர்ஸ் இருந்தால் என்ன செய்யணும் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். அப்போ இங்கே பார்க்கும்போது 1 2 3 நம்ம ஏற்கனவே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட்டத்துக்கு வந்து 5 இருக்குன்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அப்போ இந்த ஒரு லேயர் இருந்தால் 1 2 3 4 ஓவராலாக சேர்த்து 1 5. அப்போ இந்த லேயருக்குள்ளேயும் என்ன இருக்கும் 5 இருக்கும், இந்த லேயருக்குள்ளே என்ன இருக்கும் 5 இருக்கும். ஸோ எல்லாத்தையும் கூட்டினோன்னா எவ்வளோ வந்துடும் 15 வந்துடும். ஓகே, ஸோ நமக்கு கிட்டத்தட்ட எக்ஸாம்ஸில் கேட்கக்கூடியது பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் நமக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும். அப்போ இந்த கொஷின்க்கு வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்கு வந்து 4 கொஷின்ஸு கம்பல்சரி அந்த வீடியோவில் இருக்குது. அப்புறம் இது மாதிரியான 4 நாளாக 5 வீடியோ பார்த்தோன்னா இது முடிஞ்சு வரும் ஈஸியாக. ஸோ இந்த மாதிரி ஏரியாவில் எல்லோரும் என்ன பண்ணோன்னா தப்பு பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும். அதனால் இந்த ஏரியா நம்ம கொஞ்சம் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன பண்ணலாம், ஈஸியாக
இதில் நம்மளால் ஈஸியாக 4 மார்க் வாங்க முடியும். அப்போ தொடர்ந்து நம்ம வந்து பருவம் 1 இப்போ பார்த்துருக்கோம். அடுத்து பருவம் 2 வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அடுத்து 7th 8th 9th அப்படி நம்ம லைனாக போகலாம். கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனை ப்ரிப்பரேஷனில் காட்டுங்க. நோட்டிஃபிகேஷன் இல்லைனா கூட நம்ம பயங்கரமாக படிச்சுட்டு தான் இருப்போம். ஆனால் பெர்ஃபெக்டான பிளானிங் அதான் நமக்கு ரொம்ப முக்கியம். நான் சும்மா இன்றைக்கி பாலிட்டி எடுத்தேன், ஒரு 10 பக்கத்தை படித்தேன், டயர்ட் ஆகிட்டேன், தூங்கிட்டேன், திருப்பி வந்துச்சேன், ஒரு ஜாகிரஃபி எடுத்து பக்கத்து அப்படி இல்லாமல் இன்றைக்கி நான் என்ன ஷெடியூல் பண்ண போகிறேன், நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்குள்ளே நான் என்ன முடிக்க போகிறேன், இந்த வாரத்தில் என்ன முடிக்க போகிறேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஷெடியூல். சிலருக்கு வந்து 5 நாள் படித்து 2 நாள் ரிவிஷன் பண்ண வேண்டிய ஒரு நிலைமை இருக்கும். ஸோ 5+2 போடுங்க. சிலருக்கு 6 days படித்து ஒரே நாள் ரிவிஷன் முடிப்பாங்க. அப்போ 6+1 போடுங்க. ஸோ படிப்பு ரொம்ப முக்கியம். அதை விட ரொம்ப முக்கியம் நீங்கள் போடுற ரிவிஷனுக்கான ஷெடியூல். ஸோ நீங்கள் பாலிட்டி ஒரு 2 hours, ஜாகிரஃபி ஒரு 2 hours, தமிழுக்கு ஒரு 3 hours, தமிழுக்கு ஒரு 1.5 hours, மேக்ஸுக்கு ஒரு 1.5 hours இப்படி கரெக்டாக ஷெடியூல் பண்ணிங்கன்னா என்ன பண்ண முடியும், எல்லா ஏரியாவும் நம்மளால் ஈஸியாக கவர் பண்ண முடியும். வருகின்ற எக்ஸாமில் கண்டிப்பாக வெற்றி என்பது நம்ம கூட தான் இருக்குது. நம்ம போடுற பிளான் தான் முதல் வெற்றி. பிளான் சக்ஸஸ் ஆனால் என்ன ஆகும், ரிசல்ட்டும் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். ஸோ தொடர்ந்து பயணிங்கள், வெற்றி பயணத்தை தொடருவோம். நன்றி.